ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஓல்டு புக் தான் நம்ம நியூ புக்காக மாற்ற போகிறோம். இது வந்து உங்கள்கிட்ட இந்த ஜீன்ஸ் யூஸ் பண்ணாதுருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு இந்த மாஸ்க் உள்ள அந்த சைட்லலாம் நம்ம கட் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்குல்ல அந்த பீஸ் மட்டும் தான் தேவைப்படும். இது வந்து நான் ஷாப்பி லசாடாலாம் பார்த்து சரியான வேலையாக இருந்துச்சு. அதை நம்ம வீட்லேயே மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்கில் சைட்டில் உள்ளதை நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணோன்னா அதில் 3 லேயர் இருக்கும். ஒன்று இந்த ஒயிட் லேஸான இது, அப்புறம் இந்த டார்க் ஒயிட், அதுக்கப்புறம் லேஸான ப்ளூ இருக்கும். நம்ம இதில் வந்து இந்த டார்க் ஒயிட்டு இது 3மே யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அந்த டார்க் ஒயிட்டையும் லேஸ் ஒயிட் ப்ளூவையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்காக இருக்கும்ல அந்த ஒயிட் பேப்பர், அதை வந்து ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிடலாம். ஓகே, நான் ஜீன்ஸ் அந்த இது இல்லாத வசி தான் இந்த மாதிரி ஒட்டி கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அந்த ஜீன்ஸ் இது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நான் கட் பண்ணி அந்த ஓரம் சைட்டு எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். இங்கே பாருங்க, நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த கேமராவில் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா என்னோடய இதுதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது, என்னோட ஸ்டாண்டு. ஸோ அதனால தான் சாரி, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றதுக்காக சலோன் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சலோன் டேப் போட்டு ஒட்டிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் அதை திரும்பி சொல்லிடுறேன். அந்த ஒயிட்டாக வரும்போது என் ஸ்டாண்டில் உள்ள அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்துடும். அதை இப்போ உள்ளுக்கு திருப்பி அதுலேயுமே நான் டேப் போட்டுக்கலாம், ஏன்னா டேப் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டேப் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்னல அதுதான். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து ஒரு ரிசின் ஆர்ட் கிச்சன் செய்கிறோம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்டில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்டில் கொடுக்குறேன். ஓகே, அந்த மாதிரி வர்றதை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஒட்டின பிறகு இந்த ப்ளூ கலர் ஷீட்டையும் இந்த க்ளூ போடாமல் வெறும் டேப்பாலே தான் ஒட்டியிருக்கேன், ஓகேவா? நான் இந்த புக்கை வேணுன்னா ஃபுல்லாக ஷார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து காமிக்கிறேன், ஓகேவா? நான் வந்து ரெசின் ஆர்ட் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கதை தான். நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். என் ஸ்டாண்டு உடஞ்சிடுச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டுடுறேன். ஓகே, அதே மாதிரி அந்த ப்ளூ கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு நடுவில் கொஞ்சம் இடம் வந்துச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், பிகாஸ் வந்து அந்த இதுக்காக, ஏன்னா அப்பப்போ அந்த மாதிரி வந்துடுது. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஒயிட்லேருந்து இந்த ப்ளூ மட்டும் எடுத்து இதுதான் லாஸ்ட் கோட்டிங், இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிடுவேன். 4 சைட்டும் டேப் போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு 4 சைடும் ஒட்டுறேன். இதே மாதிரி எல்லா சைடும் ஒட்டினா அது டார்க்கான ஒரு ஜீன்ஸ் கலரில் கிடச்சிடும். இப்போ அது வந்து இடம் விட்டுருக்கேன் மேலே கீழேனா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி மடக்கி ஒட்டணும். ஸோ அதனால தான் இடம் விட்டுருந்தேன். ஸோ இப்போ அதையும் நான் மடக்கி ஒட்டிடுறேன். அதுவுமே நான் டேப் தான் யூஸ் பண்ணி மடக்கி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் எனக்கே தெரியல, ஏன் இந்த மாதிரி உளுந்து ஆயிடுச்சுன்னு. நான் வந்து அப்புறம் நான் வந்து கேமராவை பார்க்கல, அப்படி கேமராவை பார்த்துருந்தா கரெக்டாக இது பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணேன், ஃபுல்லாக அழகாயிருச்சு. இது வந்து நீங்கள் முன்னாடியோ எல்லா இடத்துலையும் செய்யலாம், பட் நான் முன்னாடி மட்டும் செஞ்சுருக்கேன். இது வந்து நான் இது செய்யலான்னு தான் பார்த்தேன், பட் அது வந்து எனக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு, கரெக்டாக வரல. ஸோ நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. ஸோ அதெல்லாம் நான் டேப்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக தான் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தேன். யானை தண்ணி வெளியாகி அது வந்து வீணாக போச்சு, நல்லா புக்கில் ஒட்டி ஊறாக போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து வச்சு மூடிட்டேன். ஓகே, நான் ஃபுல்லாக மடக்கி விட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டேப் போட்டேன், பட் என்ன ஆச்சு, ஏன் நான் என்ன காலர் பண்ணேன் அப்படின்னு எனக்கே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அவ்வளோவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, இந்த இது வந்து நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன். லெட்டர்லாம் போட்டேன், லெட்டரும் முடிஞ்சிச்சு, ஆனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஒயிட் எடுத்து நம்ம இப்போதான் வந்து பாக்கெட்லாம் ஃபைல்லாம் செஞ்சு அப்படி மடிப்போம், அந்த மாதிரி மடித்து நான் ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி மடித்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இது செய்யலாம், பேனா வைக்கிற மாதிரி செய்யலான்னு தான் பார்த்தேன், பட் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இடம் பத்தலை அதில். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி செய்யலை. அண்ட் இப்படி தான் ஒட்டியிருந்தேன். நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது அந்த ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுல, அது தெரியாமல் பார்த்துக்கிறேன், ஓகேவா? சாரி, அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ கத்திரிக்கோள் விட்டு நல்லா இது பண்ணி பார்த்துட்டு அது நல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதே மாதிரி பாக்கெட் வந்து பேனா வைக்கிற மாதிரி செய்யலான்னு பார்த்தேன், பட் அது வரலை, எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு டேப் போட்டு ஒட்டிட்டேன்.
இவ்வளோ தான். இப்போ வந்து இப்படி தான் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டெக்கரேஷன் வேணும்ல, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த 4 சைடுமே ஃபுல்லாக டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்தேன். ஏன்னா நம்ம எழுதும் போது யாராவது பண்ணும் போது வெளியாயிருச்சுன்னா அதனால். ஸோ நான் இது எழுதுறதுலாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நான் எழுதுறதுலாம் போடலை. ஓகே, பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடுன்னு ஃபுல்லாக ஒட்டிட்டேன் டேப் போட்டு. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெளியாகி வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் இதை நான் பார்க்கப்போ ஒரு 22 போஸ்ட் காசம் 30 கிட்ட வந்துச்சு. அதனால தான். ஸோ இப்போ வந்து கேமரா விட்டு அது வெளியே போயிடுச்சு. ஸோ அதுவுமே நான் இப்போ தான் பார்த்தேன். நான் கேமராவை பார்க்காமலே வீடியோ எடுத்த வச்சு எனக்கு தெரியல வெளியே போதா அது உழுகுதா இதெல்லாம் தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நான் கரெக்டாக வந்து இது பண்ணி பிடிச்சிடுவேன். பட் அது வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அது பிரச்சனை வராமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். பாருங்கள், லைஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருந்துச்சு, நான் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அது வைக்கிறதுக்கு அழகாயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நான் வந்து ஹலோ கிட்டி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இது வந்து நான் முன்ன ப்ரிண்ட் பண்ணது குட்டி குட்டியாக ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை என்ன செஞ்சேன்னா கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி இதை க்ளூ போட்டு ஒட்டலை, டேப் போட்டு தான் ஒட்டேன். ஏன்னா எல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அதுவே க்ளூ போட்டோம்னா அந்த க்ளூ வெளியாகி கொஞ்சம் அசிங்கமாக இருந்தால் ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டினேன். கீழே மட்டும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ போட்டு ஓட்டாமல் டேப் போட்டு எங்கெங்கே ஒட்டணும் அப்படின்னு வச்சேன். அது வந்து பறந்துருச்சு ஃபேனுக்கு அதுக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஒட்டும் போது உங்களுக்கு அழகாக காமிச்சிடலாம் அப்படின்ட்டு சும்மா வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். எல்லாமே டேப்பில் தான் செஞ்சேன். அந்த உள்ளுக்கு உள்ளது மட்டும் க்ளூ போட்டேன், உள்ளுக்கு கொஞ்சம் க்ளூ போட்டேன், அவ்வளோதான். மொத்தம் எல்லாம் டேப் தான். ஸோ நீங்கள் வந்து டேப்லேயே ஃபுல்லாக முடிச்சிடலாம், க்ளூ யூஸ் பண்ண தேவையில்ல. அப்படி உங்கள்கிட்ட டேப்லன்னா நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி கூட ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் டேப் போட்டு கட் பண்ணி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ கிட்டி கேரக்டர் மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓட்டிட்டு நேம் வந்து நான் இந்த ஸ்டிக்கர் வச்சுருந்தேன் அதில். ஆனால் அது லாஸ்ட்டாக எனக்கு ஏ மட்டும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஏ ஒட்டலை. ஸோ கிடைச்சா ஒட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ அது மட்டும் மன்னிச்சிருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் வந்து பார்த்து சீக்கிரமாக எடுத்தேன். ஆனால் அது வந்து உழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ ஃபோன் நேராக நிற்காமல் போயிடுச்சு. ஸோ இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சோன்ட்டு நான் நேம் தான் ஒட்டினேன். ஓகே, நான் என்ன ஒட்டுறேன்னு உங்களுக்கு புரியும், நான் சொல்கிறதுலேயும் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து பாதி ஸ்டிக்கர் முடிஞ்சிச்சு. நான் வந்து ஜோனல் பாடும்போது நீங்கள் இந்த ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் முடிஞ்சு. அதனால் வந்து ஸ்டிக்கர் வந்து என்னால் கரெக்டாக இல்லை நிறைய தான் தேடி பார்த்தேன் ஏ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், இல்லை ஏ எதுலேயுமே. ஸோ அதனால் பரவாயில்ல விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ வந்து இதிலலாம் பேனா சொருவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நூலர் வச்சுருந்தேன், அது சொருவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேன் தான் சொருவினேன். நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், அதெல்லாம் சொருவ முடியல என்னால். ஸோ அதனால் நூலர் இதில் ஒரு பேனா தான் சொருவ முடியும்னு நினச்சேன், 2 பேனா சொருவ முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் உள்ளதில் நான் பேனாவே சொல்லிட்டேன். நீங்கள் குட்டி புக் யாராவது வச்சுருக்கீங்க நோட் பண்ணுறதுக்குன்னா அதை கூட அதில் சொருவி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ தான் நான் மேக் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உள்ளுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கலாம். இதை நைட்டாக க்ளூ போட்டுட்டு நான் அப்படியே தூக்கி ஒட்டி விட்டுட்டேன். ஓகே, இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஃபுல்லாக டெக்கரேஷனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.